அதனால அவர் வந்து இங்க அரசு பணி தான் ஓய்வே தவிர அவர் வந்து பணி புரிஞ்சுட்டே இருப்பாரு. பணி புரியுமே சொல்ல நம்ம பாட்டு போயிட்டோம் சார், தேங்காய் தோப்பு இருக்கு, வண்டி இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டே இருப்போம், வேலை செய்யாம இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. சார் எந்த அளவுக்கு பழகுவாருன்னா, உதாரணத்துக்கு அவரு அரசு பணியில சேரும் போது நான் எங்க ஸ்கூல்ல 1வது படிச்சுட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப ஏதாவது சொன்னா சார் இப்படி செய்யலான்றாங்க, இப்படி பண்ணலாமான்னு அவருடைய மகன் வயசு எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் பெரியவங்களும் அவங்க கேட்கலாம். ஆனா சார் வந்து இப்படி பண்ணலாமா சார் செய்யலாம்னா அவ்வளவுதான் சார், இந்த டவுட் மட்டும் இதை முடிச்சிடலாம்னுவாங்க. அது இருக்கும். இப்ப கடந்த ஒரு 6 மாதத்துல என் தாய் தந்தவர் வந்து தொடர்ந்து தவறிட்டாங்க. அப்ப சார் வந்து பேசும்போது இப்ப நம்ம கை கொடுத்து ஒரு நார்மலா தெரியும், ஒரு கை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கை கொடுத்து அந்த இறுக்கம் இருக்கு இல்லைங்களா, நம்ம கையை அவர் பிடிக்கிறது இல்ல, அதுலயே வந்து அந்த அந்த எந்த அளவுக்கு நம்மளுக்கு அவர் ஆதரவா இருக்காரு, எந்த அளவுக்கு வந்து அதுல வந்து நம்மளுடைய இதுல வந்து அவர் பங்கேற்றுக்கிறாரு அப்படின்றது தெரியும். அந்த கைக்கு அந்த இருக்கும். அது நான் நிறைய பேர்கிட்ட ஃபீல் பண்ணதில்ல. அவர் சார் கை கொடுக்கும் போதே வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலான்ற மாதிரி அந்த இருக்கத்திலேயே அது தெரியும். அந்த அளவுக்கு உணர்ந்து இருக்கும். நாங்க லாஸ்ட் ஒரு 2 வருஷமா தான் நம்ம நெருங்க அடிக்கடி பேசுற மாதிரி பழகவே வாய்ப்பு இருந்தது. ஏன்னா நாங்க ஒரு வேற தாலுகால தான், சார் வேற தாலுகால இருந்தாரு. அதுக்குள்ள சார் வந்து இங்க நம்ம லீகலா வந்து அரசு பணி ஓய்வு அவ்வளவுதான், மற்றபடி வந்து பணி புரிஞ்சுட்டே இருப்பாங்க. அண்ணாமலையார் வருவார்ல, ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நீண்ட ஆயுள் இருக்கணும். மேரேஜுக்கு அவங்க மேடம் சொன்ன மாதிரி மேரேஜுக்கு கூப்பிடுங்க. நீங்க தென்னந்தோப்பு வச்சாலும் சரி, மாந்தோப்பு வச்சாலும் சரி, நாங்க லீவ் போட்டு வந்துடும். நன்றி, அனைவருக்கும் நன்றி. எல்லாம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பங்கன் முடிச்சிடலாம். நீங்க எவ்வளவு அவசரப்பட்டு சால்வ போட்டாலும் சாப்பாடு ரெடி ஆகல, ஒண்ணா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். தயவு செய்து எல்லாரும் உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் 2-3 பேர் பேசிட்டாங்கன்னா மிச்சத்தை முடிச்சுட்டோம்னா டைமிங் கரெக்டா இருக்கணும். அங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அதோட நிறுத்திங்க, ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு நம்ம பாருங்க சார், கேமரா பாருங்க சார், கேமரா நேரா பாத்தீங்கன்னா ஒரே டைப் தான் சார். கேமரா பாருங்க, அப்படியே ஷாஃபா மேல அப்படியே கொஞ்சம் தள்ளி வைக்க கிட்டோம். அப்போ நேரம் பாருங்க மேடம், நேரம் பாருங்க, ஒரே நிமிஷம் சார் கேமரா பாருங்க.